குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹாப்பி சண்டே. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் ஒரு சின்ன டாபிக் பேச போறேன். அது வந்து ஃபோன் அடிக்ஷன் பத்தி. நம்ம எல்லாருக்குமே அது இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷன்ல அது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஸோ முன்னால பேசிக் மாடல் ஃபோன்ஸ் தான் இருந்துச்சு. பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. நமக்கு தேவைன்னா ஃபோன் பேசணும், தேவைன்னா மெசேஜ் பண்ணணும். இப்போ வந்து அது ஒரு தேவையில்லைனாலும் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்க மாதிரி இருக்கு. அது எவ்வளவு தூரம் நம்ம ஹெல்த்தையும் டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணுதுன்னு நம்ம ரியலைஸ் பண்றதே இல்லை. ஸோ வென் இட்ஸ் நெவர் டூ லேட் நம்ம வந்து நம்மளோட ஹெல்த், நம்மளோட டைம், இது எல்லாமே நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு அடிக்ஷன் இருக்கு, அந்த ஒரு ஹேபிட் இருக்கு, இந்த ஒரு நம்ம ரியலைஸ் பண்ணாம அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த vlogல நான் வந்து கொஞ்சம் எனக்குமே இன்க்ளூடிங் மீ அந்த ஒரு ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். இப்போ பழைய ஜென்ரேஷன் எல்டர்லி பீப்புளா இருக்கட்டும், இந்த ஜென்ரேஷன்ல இருக்க கிட்ஸ் அண்ட் பேபிஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது மெயின் ரீசன் என்னன்னா ஹியூமன் மைண்ட் வந்து அப்படி. ஸோ ஹியூமன் மைண்டுக்கு வந்து எது தேவையில்லாத விஷயம், எது நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், எது வந்து அளவுக்கு மீறி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் அப்சஸ்டா இருக்குது, எல்லாமே வந்து ஹியூமன் மைண்டுக்கு ரொம்ப ஈஸியா வந்து வர ஒரு பிரச்சனை. ஸோ அது நம்ம கையில தான் இருக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணா நமக்கு தூக்கம் வராது. ஸோ அந்த ஸ்க்ரீன் டைம், ஐடி ப்ரொஃபஷனல்ஸா இருக்கவங்க எல்லாமே வந்து எப்பவுமே ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். மற்ற அந்த டைம் போக நீங்க வந்து ஃபேமிலிக்காக, ஒரு ரெஸ்ட்டுக்காக, உங்களுக்கு பிடிச்ச ஹாபி, பிடிச்ச ஸ்போர்ட்ஸ், இல்லை ஒரு டிவி பார்க்கறதுக்கு கூட கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்னா நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் எல்டர்லி பீப்புள், கிட்ஸ் அண்ட் பேபிஸ் எல்லாமே பார்க்குறாங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து அந்த பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கப்புள்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த வீட்டில் இருக்க எல்லாமே ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த குழந்தையும் அது வந்து ஈஸியாக அது ஒரு ரொட்டீன்மாய் மாறிடுச்சு. குழந்தையும் ஈஸியாக ஃபோன் யூஸ் பண்ணுறது. ஒரு ஜென்ரேஷன்ல நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு நம்ம ஃபோன் பற்றி ஏதாவது டவுட்னா நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம குழந்தைங்களாம் நம்ம வந்து சொல்லி தராமலே நம்ம வீட்டில் வந்து ஈஸியா ஃபோனை ஹேண்டில் பண்றாங்க. அது நீங்க எல்லாமே அப்சர்வ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ அது ஒரு பெரிய தப்பு. நம்ம கண்டிப்பா அதை வந்து மாத்திக்கணும். ஃபோன் வந்து ஹியூமன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணவே விடக்கூடாது. நம்மளோட ஹெல்த், நம்மளோட ரெஸ்ட், நம்ம செல்ஃப் கேர், கெரியர், இது எல்லாத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபேமிலியில ஃபோக்கஸ் பண்ணுங்க. வீட்டு வேலைகள், அப்புறம் பிடிச்சதை செய்யறது, ஹாபிஸ், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஹியூமன்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது நம்ம வேல்யூபிளா நினைக்கிறோம். ஏன்னா இந்த கனெக்ஷன்ஸ், இந்த எல்லா ஆப்ஸ், அவ்வளோ ஆப்ஸ் நம்ம ஃபோன்ல வச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஆப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு விஷயத்தை தேடினா கண்டினியூஸாக நமக்கு எல்லாத்த பற்றி நோட்டிஃபிகேஷன்ஸோ, அப்டேட்ஸோ, அடுத்தடுத்த வீடியோஸோ எல்லாமே வந்துட்டே இருக்கனால நம்ம மைண்ட் ஃபுல்லாக எப்பவுமே அதையே பார்த்துட்டு இருக்கு. இது ஆர்டர் பண்ணலாமா, இது நல்லா இருக்கா, இவங்க இப்படி வ்ளாக் பண்ணியிருக்காங்க, இவங்க இதெல்லாம் ஸ்டோரியில போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம லைஃப் எப்படி இருக்கு, கம்பேரிசன், அன்னெசரி ஜெல்லசி, இது எல்லாமே பேராசைப்படுறது, ஒரு பொறாமைப்படுறது, இது எல்லாமே வருது. அதே மாதிரி ஓவர் திங்கிங்கும் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம லைஃப், நம்ம ஹெல்த், ரியாலிட்டி என்ன, அதுதான் நம்ம யோசிக்கணும். ஏன்னா ஃபோன்ல வர எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையுமே உண்மையாவோ இல்லை அது மட்டுமோ வாழ்க்கை இல்லைன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஃபோனும் சேட் ஜிபிடியோ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம கூட இருக்கவங்க, நம்ம பேரண்ட்ஸ், நம்மளோட பிரெயினே நம்பாம ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும், சின்ன டவுட் வந்தாலும் நம்ம கேட்கறது எது ஃபோன் கிட்ட தான் நம்ம கேட்குறோம். ஸோ அந்த அளவுக்கு ஃபோன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஸோ நம்பிக்கை நம்ம வந்து நம்ம மேலேயும், நம்ம மனசுலையும், நம்ம சுத்தி இருக்கவங்க மனுஷன் மேலேயும் இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபோன்ல இருந்தும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம அதை மட்டும் தான் மனசுக்கு எடுத்துக்கணும். அதை முழுசா நம்பக்கூடாது. நம்மளதான் நம்பணும். நம்ம தான் டிசிஷன் மேக்கிங்கா இருக்கணும். நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாத்தையும். அது ஒரு டூலா தான் இருக்கணும். அது வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் ஆயிடக்கூடாது. இப்போ ஆல்ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வீட்டுல ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, அவங்க இல்லைனாலும் ஃபோன் வேணும் நமக்கு. இன்க்ளூடிங் மீ நான் சொல்றேன். இந்த ஹேபிட் நம்ம சீக்கிரமா ரியலைஸ் பண்ணிட்டு இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். நம்ம அதை மாத்திக்கணும் கண்டிப்பா.
அதுவும் நம்ம நெகட்டிவா நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அதுதான் நம்ம அடி மனசுல சப்கான்ஷியஸா நமக்கு ஓடிட்டு இருக்கோம். அது அவ்வளோ விஷயங்கள்ல நம்ம லைஃப்ல டெய்லி ரொட்டீன்ல அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும். யூஸ்ஃபுல்லா ப்ரொடக்டிவா கெரியரையும் பார்த்துட்டு நம்ம குவாலிட்டியா ஒரு டைம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்றதுல தப்பு இல்லை ஃபோன் யூஸ் பண்றதுக்கு. அதே மாதிரி ஃபோன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணாம இருந்தாலும் நல்லது. அப்பதான் நமக்கு ஓரளவு கண்ட்ரோல் இருக்குன்னு நமக்கு தெரியும். நோட்டிஃபிகேஷன் பார்க்காம யூடியூப் பார்க்காம அமைதியா மனசை வச்சுட்டு ஒரு மெடிடேஷன் பண்ணா கூட நம்ம உடம்புக்கு அது ரொம்ப நல்லது. தட்ஸ் ஆல் கைஸ். டேக் கேர். ஹாவ் அ குட் சண்டே அண்ட் வீக். இன்னொரு vlogல சந்திக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். பாய். டேக் கேர். Thanks for watching my video. Please like, share and subscribe.